சொந்தங்களே, ஹெல்மெட்டில் நம்ம கர்ச்சீப் வச்சு தலையில் மாட்டியாச்சு. ஸோ அதனால தான் ஒரு சின்ன ஒரு ஸ்டாப்பிங்கு. நம்ம எப்பயும் சொல்கிறது தான் டெல்டா சொந்தங்களே, நம்ம சேனலோட ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப்ஸருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற ஒரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். ரொம்ப பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்காங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். டேக் டைவர்ஷன், ஓகே, இதில் போகக்கூடாது. ஏதோ சம்திங் வேலை நடந்துகிட்டு இருக்கு அந்த பக்கம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டேக் டைவர்ஷன் போர்டு வச்சுருக்காங்க, அந்த பக்கம் போகாதீங்க, இந்த பக்கம் இந்த ரோட்லேயே போங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுமாரி வேலைகள் நடக்கிற இடத்துல கொஞ்சம் பார்த்து சேஃபாக போங்க. நான் சொன்னதே அந்த பக்கம் ரோடு நல்லா போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த பக்கம் ரோடு நல்லா போட்டிருக்காங்க, அந்த பக்கம் தான் இன்னும் போடாமல் இருக்காங்க. நம்ம சேனல் பொறுத்தளவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம டெல்டா ரீஜனில் இருக்கக்கூடிய அனைத்து கிராம சாலைகளையுமே நம்ம ட்ராவல் பண்ணிட்டு அதை வந்து வீடியோவாக போடுறோம். ஸோ மோட்டோ விலாக் அப்படின்ற கான்செப்ட்டு நம்ம ஏரியாவுக்கும் வரணும் அப்படின்றது தான் என்னோடய குறிக்கோள். நம்ம ரோட்ஸு எப்படி இருக்குது அப்படின்றத அடுத்தவங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ கிராமத்து சாலையில் எப்படி இருக்கும் ட்ராவல் அப்படின்றத பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் ஒவ்வொருத்தவங்களும் அப்படின்றதுனால தான் நம்ம இதை போடுறோம். எவ்வளோ சூப்பராக வருங்கிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா MCC மீனாட்சி சந்திரசேகரன் காலேஜ், கேர்ள்ஸ் காலேஜ் தான் அது. இது வந்து ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். டேக் டைவர்ஷன் போட்டாங்க, ஃபுல்லாக இதிலே விட்டாங்க. இந்த பக்கம் பாருங்கள், ரோடு போட போகிறாங்க, வேலை ஆகிட்டு இருக்கு பாருங்கள் ஓரத்தில் தான். இதுமாரி ஒன்வேல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து நம்ம சேஃபாக தான் போகணும். ரோடு போட்டுட்ருக்காங்க அந்த பக்கம், காமிக்க முடியுதா பாருங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே டேக் டைவர்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எங்கே டேக் டைவர்ஷன் கொடுத்தாங்களோ அது வரைக்கும் இன்றைக்கி ரோடு போட்டுருவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கரம்பேத்து முத்துமாரியம்மன் கோயிலுக்கு போகிறதுக்கான ஒரு பிரதான வழி. இது ஒரு ஆர்ச்சு அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு. நான் கரம்பேத்து மாரியம்மனை காமிக்கிறேன், இதில் தெரியுமான்னு தெரில. நம்மளோட ஆலயம் இந்த இருக்கு பாருங்க, தெரியும் நம்புகிறேன். இதுக்கு இன்னொரு ரோடும் இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த கரம்பேத்து மாரியம்மனுக்கு போகிறதுக்கு 2 ரோடு இருக்குது இந்த வழியிலேயே. இங்கேருந்து தெரியுதாங்க, தெரியல, எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியாது. பிபிஆர் தஞ்சாவூர் டு பட்டுக்கோட்டை அதிராம்பட்டினம் வரைக்கும் போகக்கூடியது. இதில் வந்து நம்ம அந்த பக்கம் போயிடலாம். இது ஒரு வழி, கரம்பேத்து மாரியம்மன் நம்ம பார்க்குறதுக்கு போகிறதுக்கு இது ஒரு வழி. 2 வழி இருக்குது. ஸோ கரம்பேத்து மாரியம்மன் பொறுத்தவரையில் எவ்வளோ விசேஷமாக இருக்கும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரும் ஆவணி மாதம் வந்து ஃபுல்லாக விசேஷமாக தான் இருக்கும். எஸ்பெஷலி
ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கன்னா நல்ல ஒரு தரிசனம் கிடைக்கும். ஆவணி ஞாயிற்றுக்கிழமை, ஆவணி ஞாயிறு பார்த்திங்கன்னா அம்மனுக்கான நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லோரும் விரதம் இருப்பாங்க. ஸோ இந்த ஏரியா மக்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக ஆவணி ஞாயிற்றுக்கிழமை தஞ்சாவூர் புண்ணியநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு போவாங்க. அதேமாரி கரம்பேத்து அம்மாவுக்கும் போவாங்க. ஸோ பட்டுக்கோட்டையில் இருக்க மக்கள் அனைவரும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தஞ்சாவூர் போகிறாங்கன்னா கரம்பேத்து மாரியம்மனை பார்க்காம போக மாட்டாங்க. நாங்களே அப்படி தான். தஞ்சாவூர் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக தஞ்சாவூர் மாரியம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு கரம்பேத்து மாரியம்மனை தரிசனம் பண்ணாமல் போக மாட்டோம். ரொம்ப பேர் அதுதான் கடைப்பிடிப்பீங்க அப்படின்றத நம்புகிறேன். இப்போ கிட்டத்தட்ட நம்ம பாப்பனூர் வந்துட்டோம் மக்களே. இன்னும் இங்கேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். இதெல்லாம் முன்னாடியே போட்டாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு மேலே இந்த இடத்துலேருந்து பேரிகார்டு வந்து போட்டு டபுள் சைடு ரோடாக தான் இருக்குது. ஒரு சில இடங்களில் தான் டிராஃபிக்காக இருக்கும். இந்த இடமெல்லாம் பாருங்கள், சும்மா ஃப்ரீயாக தான் இருக்குது. இந்த இடம் போகிற இடம் ஃபுல்லாக ஸோ கண்டிப்பாக நம்ம சொல்கிறது தான், ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டாதீங்க. ஒரு சின்ன கால் வந்துடுச்சு, நான் என்னென்னு பார்த்துட்டு வரேன்.